ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப இப்பவே பரபரப்பாயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 மாசம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்பவே ரொம்ப பரபரப்பா இருக்குது அப்படின்னா, அ அது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா திமுக ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொறுப்பாளர்கள் நியமிச்சுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பத்திலிருந்தே பிரச்சாரத்த வந்து என்ன பண்ணுங்க மேற்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணணும், மக்களிடம் போயிட்டு என்ன பண்ணணும், அரசினுடைய சாதனைகளை சொல்லி விளக்கி இப்பத்துல இருந்தே பிரச்சாரத்துகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுது, தேர்தலுக்கான வேலைகளை மும்முரமா செயல்பட்டு இருக்கு. ஆனா இங்க அதிமுக அதை துரிதப்படுத்திருக்காங்கன்னா துரிதப்படுத்தவே இல்லை அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல இன்னுமே நிறைய கலவரங்கள் இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம் இன்னும் ஒட்டாம உடையாம அது இருக்குது. அது மாத்திரம் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகலே சில சலசலப்புகள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உச்சத்துல இருந்தவர், அதாவது அசட்டான ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த எம்எல்ஏக்கு, முன்னாள் எம்எல்ஏக்கு 2 தடவை மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. சோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இப்ப திடீர்னு போயிட்டு சோர்ந்து போயிருக்காரு. விட்டதை எப்படியாச்சுன்னா பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஜோர்ல தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கிளம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டையின் முன்னாள் எம்எல்ஏ கே.சி. வீரமணி. சோ வீரமணி அவர்கள் எப்படியாவது விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அவர் என்ன பண்றாரு, பயணிச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் நிக்கும் பொழுது, ஜோலார்பேட்டை தொகுதியில் நிக்கும் பொழுது நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணிடுவோம். ஏன்னா 2 முறை வந்து என்ன பண்ணிருக்காரு, நின்னு ஜெயிச்சிருக்காரு. அதே ஜோலார்பேட்டையில நின்னு ஜெயிச்சு அமைச்சரா இருந்திருக்காரு, சிட்டிங் அமைச்சரா இருந்திருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் நிக்கும் பொழுது ஒரு அமைச்சரை தோற்கடிக்கிறதுக்கு வாணியம்பாடி பக்கத்துல இருக்கிற தொகுதியில இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, ஜோலார்பேட்டையில நிக்க வச்சாங்க. அவரு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவராஜ். திமுகவுடைய திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தேவராஜ். அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, கே.சி. வீரமணியை எதிர்த்து என்ன பண்ணாரு, 2020 சட்டமன்ற தேர்தல் நின்னார். ஆனா இருந்தாலும் கே.சி. வீரமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அசட்டான தைரியம், அசட்டான ஒரு நம்பிக்கை, எப்படியாச்சும் நம்ம தான் வின் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த தொகுதியில 2 பேர் நம்ம வின் பண்ணிருக்கிறோமே, அதனால வந்து என்ன பண்ணலாம், அங்க வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் அவர் நின்று இருக்காரு. ஆனா மக்கள் யார் பக்கம் இருந்திருக்காங்க. ஏன்னா தேவராஜுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, இவர் 2 முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கலாம், மினிஸ்டராவா இருந்திருக்கலாம். ஆனா தொகுதி மக்கள் கிட்ட அதிருப்தி இருக்குது. அதனால அந்த அதிருப்தி நான் பயன்படுத்தி என்ன பண்ண போறேன், வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து என்ன பண்ணாரு, நம்பிக்கையா நின்னாரு. ஆனா இருந்தா சொற்ப வாக்குகள் தான், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1091 வாக்குகள் வித்தியாசத்துல தான் கே.சி. வீரமணி தோத்தாரு, தேவராஜ் வின் பண்ணாரு. ஆனா இப்போ கே.சி. வீரமணி என்ன பண்றாருன்னா, இந்த மக்களை புரிஞ்சிக்கவே முடியலையே, நான் இவங்களுக்காக எவ்வளவு செஞ்சனே, ஆனா இப்போ வந்து எங்களை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியிலே இருந்தாரு. கட்சி பணிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் அவ்வளவு கலந்துக்காம இருந்தார். ஆனா இப்போ திடீர்னு விட்டதை பிடிச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு ஜோர்ல ஜோலார்பேட்டையில திரும்பவும் நிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, ட்ரை பண்ணிருக்காரு. இதனால இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு இல்ல, யார் என்ன வந்து கூப்பிட்டாலும் நான் என்ன பண்றேன், நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் என்ன பண்ணாரு, வாலண்டியரா போயிட்டு என்ன பண்றாரு, எல்லா நிகழ்ச்சிகளிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் போய் என்ன பண்ணாரு, கலந்துக்கிறாரு. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வச்சாங்கல்ல, இங்கதான் நடந்தது அதிமுக ட்விஸ்ட். இப்ப திரும்பவும் கே.சி. வீரமணி ஜெயிப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல வந்து நிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக பாஜக இன்னும் ஒட்டாம இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா ஒரு சில தொகுதிகளை இந்த தொகுதி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிக்குது. இல்ல இல்ல, இந்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது, இந்த தொகுதியில உங்களை காட்டிலும் எங்களுக்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்கு, நிர்வாகிகள் இருக்காங்க, பவர் இருக்கு, வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக என்ன பண்ணுதுன்னா அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்க, டஃப் பண்றாங்க. இந்த ஜோலார்பேட்டை தொகுதியில் இருக்கிற இந்த ஜோலார்பேட்டை தொகுதி மேல பாஜகவுக்கு ஒரு கண்ணு வந்ததாகவும், அதன் அடிப்படையில இப்போ இந்த ஜோலார்பேட்டை தொகுதியில அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க பாஜகவுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து அதிமுக கிட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஆனா விட்டதை பிடிச்சே ஆகணுங்க, இந்த தொகுதியில இந்த வாட்டி நான் நின்னு ஜெயிக்கலன்னா எனக்கு மவுசே போயிடும், எனக்கு பவர் ஆயிடும், பீஸ் புடுங்கணுமே, அதனால எனக்கு ஜோலார்பேட்டையில நின்று நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஜோர்ல தான் கே.சி. வீரமணி என்ன பண்றாரு, பயணிச்சுட்டு இருக்காரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க திமுக வந்து வின் பண்றது அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த தொகுதியில வந்து அவங்க தான் நிக்க போறாங்க. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜோலார்பேட்டை தொகுதியில நிக்கலங்க, வாணியம்பாடி தொகுதியில கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு திமுக கிட்ட. ஆனா திமுக ஸ்ட்ரிக்டா சொல்லிச்சு, ஒரு மாவட்ட செயலாளர் எதிர்த்து நிக்கணும்னா
இன்னொரு மாவட்ட செயலாளர் அப்படின்றதுதான் முக்கியம். அதனால நீங்க தான் நின்னு ஜெயிக்கணும், நம்ம தான் ஜெயிக்கிறோங்க, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணாரு, தேவராஜ் எப்படியாச்சும் தோக்கடிச்சலாம், ஏன்னா கடந்த முறை வந்து சொற்ப வாக்கு எண்ணில தான் நம்ம தோத்தோம், அதனால இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி அவர்கள் என்ன பண்ணாரு, ரொம்ப வீராப்பா இருந்தாரு. ஆனா இப்போ பாஜக அந்த ஜோலார்பேட்டை மேல கண்ணு போனதுனால இப்ப அந்த ஜோலார்பேட்டை தொகுதி எப்படி கவ்வுலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்திட்டு வராங்க. இது போக அங்க ஓபிஎஸ் டிடி விதிநகரன் அணியெல்லாம் இருக்குல்ல, இவங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. ஆக மொத்த பாஜக அதிமுக கூட்டணி இணைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேல்மட்டத்துல மட்டும் தான் எல்லாமே யோசிக்கிறாங்களே கண்டி, கீழ்மட்டத்துல யாரும் இணைஞ்சிருக்காங்களா? இல்லவே இல்ல. இப்போ இந்த ஜோலார்பேட்டை தொகுதியில பாஜக நின்னு எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அங்க இருக்கிற லோக்கல் எலெக்ஷன் பண்ணுவாங்கல்ல பாஜகல, அங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஜோலார்பேட்டை தொகுதியை மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, நாங்க என்ன பண்றோம் வின் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா விட்டதை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கங்கனை கட்டின்னு கே.சி. வீரமணி அவர்கள் என்ன பண்ணாரு, ஜோலார்பேட்டை தொகுதியில நான் தான் நிப்பேன், அதுக்காக நான் வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லா நிகழ்ச்சியும் நான் போறேன், எல்லாரையும் நான் போய் சந்திக்கிறேன், பகுதி பகுதியா வீதி வீதியா சந்து சந்தா போய் நான் எல்லா மக்களையும் நான் சந்திச்சுட்டு வரேன், நீங்க 2026க்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால ஜோலார்பேட்டை தொகுதியில நான் தான் நிக்கிறேன், நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற ஜோர்ல இங்க வந்து கே.சி. வீரமணி என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வர்றாரு. இப்ப பாஜக மேலிடமும் அதிமுக மேலிடமும் என்ன கூடி முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்புன்ற விஷயமா இருக்கு. இந்த ஜோலார்பேட்டை தொகுதி பாஜகவுக்கு போக போதா இல்ல அதிமுகவுக்கு போக போதா அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க பாஜகவுக்கு நாங்க சீட்டு கொடுத்தா அதிமுக காரங்க அங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இல்ல, அதிமுகவுக்கு நீங்க அங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா பாஜக காரங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இல்ல. ஆக மொத்த ஜோலார்பேட்டை தொகுதியில யார் நின்னாலும், அதிமுக நின்னாலும் பாஜக காரங்க உள்ளடி வேலை பண்ண போறாங்க, பாஜக நின்னாலும் அதிமுக காரங்க உள்ளடி வேலை பார்க்க போறாங்க அப்படின்றது மட்டும் நிதர்சனமான ஒரு உண்மையா தெரியுது, பிரகாசமாவும் தெரியுது. ஏன்னா இப்ப ஜோலார்பேட்டை தொகுதியில கன்ஃபார்மா வந்து திமுக ஜெயிக்க போகுது, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இது ஜோலார் தொகுதிக்கு மட்டும் தானா அப்படின்னா இல்ல, 234 தொகுதியிலும் ஒரு சில தொகுதிகள் இதே பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. சோ பாஜக அதிமுக கூட்டணி மேலளவுல இணைஞ்சிருச்சு. தொண்டர்களை, நிர்வாகிகளை எப்படி சமாளிக்க போறாங்க பாஜக அதிமுக அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு கேள்விக்குறியா நிக்குது. பாஜக அதிமுக மட்டும்தான், திமுக பிரகாசமா இருக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்ல. இப்ப இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ ஜோலார்பேட்டை தொகுதி எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பாஜக காரங்களும் இல்ல எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கே.சி. வீரமணி அவர் வந்து நிக்கிறாங்க. இதை யாருக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.